Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எமது உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2024ஆம் ஆண்டின் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவிகளுக்கான 6 மாத கால விசேட கற்கையினரையை பூர்த்தி செய்த முதல் தொகுதி மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் புதிய மாணவிகளை உள்ளிப்பு செய்யும் நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராக் ஓதுவதற்கு சகோதரி இருபால் பாத்திமா சராபா மற்றும் அதனை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பதற்கு அப்துல் ரஹ்மான் ஐஷா மரியம் மற்றும் முசௌஃபர் ஷஃபியானா ஆகியோரை அழைக்கின்றது. By the morning brightness and by the night when it covers with darkness, your Lord has not taken leave of you. O Muhammad, nor has detested you, and the hereafter is better for you than the first life, and your Lord is going to give you. Did he not find you and open and be beautiful, and he found you lost and guided you, and he found you poor and made you self-sufficient. So as for the orphan, do not oppress him, and as for the petitioner, do not repel him, but as for the favor of your Lord, report it. Sadaqallahul Azim. இந்நிகழ்வினை கிராக் ஓதி ஆரம்பித்து வைத்த சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் கீதத்தை இசைப்பதற்காக சகோதரி இலாவுடைய வீனஸ் குழுவினரை அழைக்கின்றேன்.
கல்லூரி கீர்த்தி இசைத்து சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்ததாக தலைமையுரை மற்றும் வரவேற்புரையை நிகழ்த்துவதற்கு உம்முதர்கா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் அதிபர் கலாநிதி MIM சித்திக் அல்ஹரி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. இந்த நிகழ்வை அழகாக கனகச்சிதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அதற்கு உம்முதர்கா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் ஆசிரியர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், மாணவர்கள், அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் எல்லோருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வை பற்றி மிக தெளிவாக தெரியும். 2 நிகழ்வுகள் இங்கே நடைமுறையிட்டுள்ளன. ஒன்று 2024ஆம் ஆண்டு புலமை பரீட்சை முடிந்த கையோடு எமது உம்முதர்கா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தரம் 5 மாணவர்களுக்கான விசேட கற்கை நெறியில் இணைந்து கொண்டு அந்த கற்கை நெறியின் முதலாவது கட்டத்தை பூர்த்தி செய்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு. 2வது நிகழ்வு 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் எழுதிய மாணவர்கள் மீண்டும் அந்த கற்கை நெறிக்கு இணைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள அவர்களை வரவேற்கின்ற நிகழ்வு. இந்த 2 நிகழ்வும் இன்று இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. உண்மையாக இந்த நிகழ்வை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால், குறிப்பாக இந்த கற்கை நெறி பற்றி உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இது நாம் வாழ்கின்ற இன்றைய எங்களது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாத மிக முக்கியமான ஓர் கற்கை நெறி என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. இன்றைய உலகின் போக்கை உன்னிப்பாக அவதானித்து இன்றைய நவீன உலகில் எமக்கு முன்னால் அள்ளி வீசுகின்ற சவால்களை சமாளிக்கக்கூடிய இந்த சவால்களுக்கு முன்னால் மிகவும் கவனமாக அழகாக இஸ்லாமிய நயத்தோடு இஸ்லாமிய விழுமியங்களை பேணி பாதுகாத்து பயணிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும். அது அங்கிருந்துதான் ஆரம்பமாக வேண்டும். அவர்களது சிறு கலாயத்திலிருந்தே
அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற மிக உயரிய ஒரு இலக்கோடு அந்த கட்டை நொடி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, ஒரு சாதாரணமான நாம் எல்லோரும் பழக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மதரசாவுக்கு குர்ஆன் ஓதுவதற்காக அனுப்பி எடுக்கின்ற ஒரு கட்டை நொடியாக இதனை பார்க்க வேண்டும். உங்களது குழந்தைகளை முன்மாதிரிமிக்க இஸ்லாமிய தனித்துவமான இஸ்லாமிய பண்பாடுள்ள பெண் ஆளுமைகளாக வளர்த்தெடுப்பதற்கான அத்திவாரத்தை விடுகின்ற ஓர் கட்டை நொடி. அதனை இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அறுவடையை நிச்சயம் நீங்கள் இவர்களில் கண்டிருப்பீர்கள். ஆனால் இது பூரணம் அல்ல. இப்பொழுது ஆரம்பிக்கிறது. பல விடயங்கள் எங்களது சிந்தனைகளில் இருக்கிறது. சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பே இது சம்பந்தமாக நான் அக்கறை பெற்று அஸ்ரா ஜூனியர் கல்லூரியின் அதிபர் வினோஸ்டின் சார் ஒரு கதைக்கு அவர்தான் எங்களது கல்லூரியில் ஆளுநர் சபையில் செயலாளர். அவர் அவரது பாடசாலை முதலாக புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை நெறிப்படுத்துவதற்காக அவர்களை திசைமுகப்படுத்துகின்ற ஒரு அழகான ஒரு குறுங்கால கட்டை நொடியை ஆரம்பித்தார். அதுவும் ஒரு பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டு மிகச் சிறந்த வளவாளர்களால் அது கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அக்கறை பெற்று கல்வி வலயத்திலே ஒரு மிகப்பெரும் இடத்தை குறித்து கல்வி வலயம் அதனை பாராட்டினார். பல பாடசாலைகளில் அதனை ஆரம்பிக்க வேண்டும் என்று சில பாடசாலைகள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அது ஒரு குறுங்கால ஒரு மாத 1.5 மாத கால பகுதிக்குள் அதனை செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் வடிவமைப்பு. ஆனால் இது அப்படி அல்ல. உங்களது பிள்ளைகள் அவர்களது கல்வி பயணத்தை சாதாரணமாக ஓலவர் பரீட்சைக்கு நுழையும் வரைக்கும் இஸ்லாமிய சூழலோடு தன்னை பிணைத்துக் கொள்வதற்கான ஒரு பாடத்திட்டத்தை 3 கட்டமாக நாங்கள் வடிவமைக்கிறோம். முதலாவது 6 மாத காலம் கொண்ட ஒரு கட்டை. 6 புதிதாக வந்திருக்கிறவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த 6 மாத கால பகுதிக்குள் அவர்கள் மிக அழகாக அல்குர்ஆனை ஓதுவதற்கான அடிப்படை அம்சங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். 1. அதே போன்று இஸ்லாத்துடைய பண்பாட்டு அடிப்படை விழுமியங்கள் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை ஒழுக்க தார்மீக பண்பாடுகள் பல அம்சங்களோடு சம்பந்தப்படுகிறது. அவைகளை சாதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அவர் நினைத்ததை சொல்லிவிட்டு போவது போன்று அல்லாமல் அதற்கான ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறது. ஒரு புத்தகம் அதற்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எழுதியிருக்கோம், அதனை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக சென்ற 2024 மாணவர் ஆண்டு அந்த மாணவர்களில் நீங்கள் அதை கண்டிருக்கிறீர்கள். இது முதலாவது 6 மாத கால பகுதிக்குள் அடிப்படையில் அவர்களுக்கு செய்கின்ற விடயம். அதனோடு சேர்த்து அடிப்படை வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கான பயிற்சியை நடைமுறையில் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. ஒரு பிள்ளை தொழுவிக்கக்கூடிய ஒரு இமாமாக மாறக்கூடிய அளவு அவரை மாற்றுகிறது. அந்த 6 மாத கால பகுதிக்கு பிறகு 2வது ஒரு கட்டம் இருக்கிறது. அது ஒரு 6 மாத கால பகுதி. அந்த 6 மாத கால பகுதிக்குள் நாங்கள் அல்குர்ஆனுடைய ஒரு முஸ்லிம் நாளாந்தம் ஓதுவது அல்லது குறிப்பிட்ட சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஓதுவது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான தெரிவு செய்யப்பட்ட சூறாக்களை மனனம் செய்கின்ற பகுதிதான் 2வது பகுதி. அதாவது மெமரைசேஷன் ஆஃப் செலக்டட் சூராஸ். அதுக்கு ஒரு 6 மாத கால பகுதி தேவைப்படுகிறது. உதாரணமாக சூரத்து சஜ்தா, சூரத்துல் முல்க், சும்மா சின்ன அதுல பலன் நான் இந்த நேரம் கலைஞர் அப்படியே நிகழ்ச்சி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த தரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் சிந்தியும்.
எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் சூரத்து சஜதாவையும் சூரத்து முழுக்கையும் தொடர்ச்சியாக ஓதி வருகிறானோ அவன் மரணித்து அவனது மன்னரையின் கபரில் வைக்கப்பட்டு அவன் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இந்த இரண்டு சூறாக்களும் அவனது தலைப்பகுதியிலும் காற்பகுதியிலும் வந்து நின்று கொள்கின்றன. இது கதை அல்ல, இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாத்தின் அறிவுரைகளை ஒரு கதையாக அல்லது ஒரு புராணமாக அல்லது ஒரு மிகவும் நிகழ்ச்சியான அல்லது நெருடலான அல்லது கவலையான ஒரு விஷயமாக கேட்டு கடந்து செல்கின்ற ஒரு நடைமுறையில் தான் பரவலாக காண்கிறோம். அதனால் தான் இது எங்களை தாக்கம் செலுத்துகிறது. பிராக்டிக்கலாக கொஞ்சம் சிந்தியுங்கள் சகோதரர்களே. அந்த ஆறாடி நிலத்திற்குள் அந்த இருள் நிறைந்த அந்த மண் வீட்டில் எம்மை தனியாக வைத்து அடக்கம் செய்து புதைத்து விட்டு எல்லோரும் வந்துவிட்ட பிறகு எனது நிலையை அங்கு எமது கபருக்குள் எனது தலைப்பகுதியில் சூரத்து சஜதா நான் ஓடுது சூரத்து சஜதாவும் ஒளி வெள்ளமாக வந்திருக்கின்றது. எனது கால்பகுதியில் சூரத்துள் முன் நான் ஓதிய அந்த இரண்டு சூறாக்களும் தலைப்பகுதியிலும் கால்பகுதியிலும் வந்திருக்கிறது. எனது மன்னரை ஒளியால் நிலவுகிறது. நான் கதைக்க வந்த விஷயம் அதில் உங்களோட பிள்ளையில இந்த ரெண்டு சூறாவையும் மரணம் செய்ய வைக்க நான் இப்பொழுது கிட்டத்தட்ட 30 வருடமாக இந்த சூறாக்களை ஓதி வருகிறேன். இது ஓதுவது நினைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஓதுவது. நான் மகன் கொடுத்து பள்ளியிலிருந்து வெளியிறங்கி வரக்கூட பேசிட்டு ஓடியற போல நான் ரெண்டு சூறாவை 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல ஓதி 10 நிமிடம் கணக்கு. இப்ப இந்த புள்ளி இப்படி செலக்டட் சூரா சூரத்துல் சஜதா, சூரத்துல் முல்க், சூரா யாசீன். எந்த மனிதன் தனது அதிகாலையில் சூரா யாசீனை ஓதி தொடங்குகிறான் அவனது அந்த நாள் தேவையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். சூரா யாசீன், சூரத்துல் வாக்கியா. எந்த வீட்டில் சூரத்துல் வாக்கியா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது. எங்களது எல்லோரது பிரச்சனையும் வறுமை, முதுமை, கஷ்டம். சூரத்துல் கஹஃப் அது அங்க அடிச்சு வச்சு அந்த செலக்டட் சூறா. அந்த சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த 6 மாத கால பகுதிக்குள் அந்த பிள்ளைகளை மரணம் செய்யணும். எங்களது கட்டளையின் 2வது கட்டம். 3வது கட்டம் அது ஒரு லாங் பீரியட். அது ஒவ்வொரு பிள்ளையுடைய மெமரைசேஷன் பவரை வச்சுட்டால் அதை தீர்மானிக்கலாம். அது என்ன, இந்த செலக்டட் சூறாஸ் மரணம் செய்து முடிஞ்ச உடனே முழுமையாக அல்குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்த ஒரு ஹாஃபிலாவாக மாறுவதற்கான கட்டளையை அங்கீகரிக்கிறது. அந்த புள்ள விரும்பினா அதில் நுழைந்து விடலாம். அந்த புள்ள தனது பாடசாலை கல்வியை முறையாக தொடர்ந்து இன்றைக்கு பாடசாலை கல்வியில பாடசாலையில மட்டும் படிச்சு போதா, பிள்ளைகள் பகுதி நேர வகுப்புகளுக்கு போகணும். அப்படிதான் கல்வி திட்டம் இருக்கு. அப்ப அந்த புள்ள போத்தனாகும். அப்ப அந்த புள்ள பகுதி நேர வகுப்புகளுக்கு சென்று கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலர்கள் அல்குர்ஆனுக்காக செலவு செய்து அந்த புள்ள ஹாஃபிலாவாகுவதற்கான பிளெக்சிபிளாக பிள்ளைகள வகுப்பு நேர சுஷியாக கவனிச்சு மிச்சம் பிளெக்சிபிளான ஒரு அமைப்புல புது பகுதி இயங்குது. அப்ப 3வது அந்த பகுதிக்குள்ள அந்த புள்ள நுழைஞ்சா இன்ஷா அல்லாஹ் 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள நான் சின்னதே இந்த புள்ள 5ஆம் ஆண்டில் இருந்து ஓலவல் வரைக்கும் அந்த புள்ள குர்ஆனோடும் இஸ்லாத்தோடும் இஸ்லாத்தின் விழுமியங்களோடும் தன்னை உட்படுத்திக் கொள்கிறது. இதுதான் இந்த கட்டையினுடைய நோக்கம். எங்களுக்கு நல்ல வளைக்கும் ஏழு பல்ற உழைக்கிற காசு வாங்குற இந்த விஷயமே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு நுகரக்கூடிய கல்வியை படிக்கின்ற சந்தர்ப்பத்தை தந்தார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்திருக்கும் குர்ஆனிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்வோம்? அதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த அர்ப்பணிப்புகளை செய்வோம். எங்களுக்கு முன்னாலே விவாச வேலை எங்கள் நலன்கள் பலரும் தெரியாது. அவங்க நல்லா செல்வத்தை கொடுத்துருக்காங்க. முதல்
சில அறிவை ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அதன் மூலம் அவர்கள் எங்களுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். எங்கள் இடங்கள் வந்து சார் எங்கள் இந்த கட்டைகளுக்கு தேவையான மற்ற விஷயங்களுக்கு நடந்து கொண்டு வருகிறது. எங்களை பெற்றோர்களும் மாஷா அல்லாஹ் மிகவும் ஆர்வமாக எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். இதுதான் தேவை சகோதரர்கள். இந்த பிள்ளைய ஓலவல் வரைக்கும் நீங்க கொஞ்சம் நெறிப்படுத்தி வச்சுக்கொண்டா இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளை நெருக்கலாம். நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்காக ஆயிஷா மகாவித்யாலயத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. 7 படிக்கிற பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி. ஓலவல் படிக்கிறார்கள், கிரேட் 10 படிக்கிறார்கள், 9 படிக்கிறார்கள், அப்படிதான் இருந்தாங்க. அப்ப நான் பிரின்சிபல்கிட்ட கேட்டு, என்ன மேடம் வேலை செய்கிற பிள்ளைகள் அது முக்கியம். அப்ப அவர் சொன்னா முக்கியம் தான், இன்றைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம், அதில் வேற ஒரு செமினார் எழுதிட்டாங்க. எங்களுக்கு அவர் சொன்ன அதாவது எங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது கிரேட் 9, 10, 11. கிரேட் 9, 10 இல்லை. அந்த டைமுக்குள்ளே கடுமையாற்றவனாக எக்ஸாக்ட்லி அதில் மாற்று கருத்தே உண்மை. பாடசாலைக்குள்ள பொம்பளை பிள்ளைகளோட 20-22 வருஷமா பின்னி இருக்கிற ஒரு ஆள், ஒரு பொம்பளை புள்ள டேர்ன் ஆகிற ஒரு முக்கியமான பருவம். அந்த பருவத்தில் இந்த பிள்ளைகளை குர்ஆனோடு சங்கமித்துக் கொள்ள செய்யுங்கள். இஸ்லாத்தின் அழகான வழிகாட்டல்களோடு சங்கமிக்கவை. நாங்கள் இந்த ட்ரெடிஷனலா மரபு ரீதியாக இந்த அல் குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு, அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறதுக்கு இருக்கிற அந்த மரபை கொஞ்சம் மாற்றி கொண்டு வாங்க. இன்றைய நவீன உலகின் தேவைக்கு ஏற்று இன்று எங்களது குழந்தைகளின் உள நிலையை கருத்தில் கொண்டு அந்த ஓர் உளவியல் சமன்பாட்டோடு அந்த பிள்ளைகளை அணுகுவதற்கான மிகச்சிறந்த ஆசான்களை உருவாகிறது. கம்பு தூக்குற, அடிக்கிற, அதற்ற அந்த ஒன்றும் இல்லை, அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லை. மிச்சம் கவனமாக ஸ்பெஷலா குறிப்பாக இண்டிவிஜுவல் கேர், இதை நான் அடிக்கடி சொல்றேன். பிள்ளைகளை அழகாக இனம் கண்டு பிள்ளைகளது தரநிலையை கணித்து தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளை அணுகி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடியுமான அளவு செஞ்சுக்கிறீங்க. நான் சொல்றேன், இது ஜஸ்ட் பிகின். இது இப்பதான் ஆரம்பம். எங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கு, நிறைய சிந்தனை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நாங்கள் பேசுகிறோம். ஒரு அக்கோடையில ஒரு பாடசாலையுடைய அதிபர் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒருவர் பாரிய ப்ரொஜெக்ட் செய்தார். இந்த கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளை வச்சு ஒரு பெரும் நிகழ்ச்சி திட்டம் பெண் பிள்ளைகளை வச்சு நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எல்லாரையும் அங்கே கொண்டு கூட்டிட்டு போகிற யோசனை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள நிகழ்ச்சிகள் இருக்குது. எங்கள் அதிபர்கள் வந்திருக்காங்க. எல்லோரையும் மனம் வந்து வரவேற்று எங்களது நலன்கள் அதிபர்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், பெற்றோர்கள் எல்லோரையும் வரவேற்று சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை தலைமையுரை நிகழ்த்திய உமுதல்லா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வரவேற்பு கீதத்தை இசைப்பதற்காக சகோதரி அப்துல் சுகூர் ஃபாத்திமா ஹிதா, இல்முனின் ஃபாத்திமா, ஜலாலுதீன் ஃபாத்திமா அஃபா, அஹ்மத் ஹிஸ்பி அலீனா தீனிஷ், தியாகுரி ஃபாத்திமா ஃபத்தீஹா ஆகியோரை அழைக்கிறேன்.
வரவேற்பு கீதத்தை இசைத்துச் சென்ற சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒன்றை நிகழ்த்துவதற்கு சகோதரி கடாசி ஹப்சா அவர்களை அழைக்கின்றேன். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் விழித்தவராக எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் மார்க்க கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் சிறு உரை நிகழ்த்த வந்துள்ளேன். இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அது வெறுமனே தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்கள் மட்டுமல்ல. ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என அனைத்தையும் உள்ளடக்கியது. இம்முழுமையான வாழ்க்கை முறையாக வாழ்வதற்கு இஸ்லாமிய மார்க்க கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அல்லாஹ்வின் இறுதி வேதமான அல் குர்ஆனை மார்க்க கல்வியினூடாக தான் புரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனில் கூறிய கட்டளைகளையும் வழிகாட்டுதல்களையும் புரிந்து கொள்வதன் மூலம் எனது வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள முடியும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு முஸ்லிம்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அவர்களின் சுன்னா, அதாவது சொல், செயல், அங்கீகாரம் என்பன இஸ்லாத்தின் அடிப்படைகளில் முக்கியமானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு பற்றிய அறிவையும் நாம் மார்க்க கல்வியினூடாகத்தான் பெற முடியும். இதன் மூலம் அவர்களது வழிகாட்டல்படி எமது வாழ்க்கையை நடாத்தி அல்லாஹ்வின் அன்பையும் பொருத்தத்தையும் பெற முடியும். மார்க்க கல்வி என்பது ஒரு முஸ்லிம் தனது சமூகத்துடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. அண்டை வீட்டார்கள் நல்லுறவை பேணுவது, ஏழைகளுக்கு உதவுவது, சமூக நீதியை நிலைநாட்டுவது, நேர்மையாக வியாபாரம் செய்வது போன்ற சமூக கடமைகளை இஸ்லாமிய கல்வி வலியுறுத்துகிறது. இது ஆரோக்கியமான ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி இல்லாமல் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் நேரான பாதையிலிருந்து தவறிச் செல்ல வாய்ப்புண்டு. சைத்தானின் தூண்டுதல்களில் இருந்தும் வழிவிட்ட சிந்தனைகளில் இருந்தும் பாதுகாக்க மார்க்க கல்வி என்பது கேடயமாக செயல்படுகிறது. ஈமானை வழிபடுத்தவும், எமது வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவும், அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் மார்க்க கல்வி என்பது இன்றியமையாததாகும். மார்க்க கல்வியை பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது உள்ள கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதன் அடிப்படையில் எமக்கு மார்க்க கல்வியை புகழும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை வழிவகுத்து தந்தமைக்காக எங்களது பெற்றோர்களுக்கு நன்றியை கூறியவளாக எனது இச்சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி உரை நிகழ்த்தி சென்ற சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை வழங்கிச் செல்ல சகோதரி முகமது முன்சிப் அஷாதியா மற்றும் சகோதரி முகமது இன்ஃபாஸ் ஆஃபிகா ஹானி ஆகியோரை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது வாழ்க்கைக்கு பொருத்தமான சில நபிமொழிகளையும் அதன் பொருளையும் உங்கள் முன் சமர்ப்பிப்பதற்காக வந்துள்ளோம். قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة. மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. பிரார்த்தனை வணக்கத்தின் சாரமாகும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب. மனிதன் அவன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு கியாமத் நாளில் இருப்பான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال
بالسلام بريء من الكبر. சலாம் கூறுவதில் முந்துபவன் பெருமையை விட்டு நீங்கியவனாவான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا. புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையான பாவமாகும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم القرآن حجة لك أو عليك. அல் குர்ஆன் அதன்படி நீ நடந்தால் அது உனக்கு சாதகமாகும், அதன்படி நீ நடக்காவிட்டால் அது உனக்கு பாதகமாகும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். جزاك الله. நபியவர்களின் பொன்மொழிகளை வழங்கி சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2024ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய பெண் மாணவிகளுக்கான உமதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 6 மாத கால விசேட கற்கையினை பூர்த்தி செய்து முதல் தொகுதி மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தற்போது ஆரம்பமாக உள்ளது. சான்றிதழ்களை வழங்கியதற்காக அஸ்ராத் மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM அஸ்ரத் சார் அவர்களையும் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஷாஃபி இமான், சரீன் ஆயிஷா ஹயாம், முகமது முஹசின் அஷாரியா, முசௌஃபர் ஷஃபி அனாஸ், இல்முடியின் ஃபாத்திமா அவர்களை அழைக்கின்றேன். இதுவரை சான்றிதழ்களை வழங்கிய அஸ்ராத் மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM அஸ்ரத் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்குவதற்கு அஸ்ஸாஹிரா வித்தியாலயத்தின் அதிபர் MISM நகீர் சார் அவர்களை அழைக்கின்றேன். சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள அப்துல் மஜீத் ஐஷத் சாரா, சஃபார் ஹானியா மரியம், சஃபீர் சாரா ஜக்கியா, முகமது அன்சார் ஹலாபதி அவர்களை அழைக்கின்றேன். இதுவரை சான்றிதழ்களை வழங்கிய அஸ்ஸாஹிரா வித்தியாலயத்தின் பிரதியமைச்சர் MISM நகீர் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ்களை வழங்கியதற்காக உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் பொருளாளர் AK ரிஸ்வான் சார் அவர்களை அழைக்கின்றேன். சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஃபாஹிம் ஜெய்னப், ரியாஸ் மரிஹா, ரசாக் ஃபாத்திமா தினான், ஷாஃபி ஆஃபியா மரியம் அவர்களையும் அழைக்கின்றேன்.
வெளிநாட்டுச் சென்றாயே. 6 மாத கட்டியில் அத்தனையும் அறிய செய்து அல் குர்ஆனை இதயத்திற்கு ஒளியேற்றி வெளிநாட்டுச் சென்றாயே. ஈரடிவிலும் ஈரச்சம் பெறவும் ஈமாவுடன் வாழ்வும் எம் வாழ்வினில் வரமாய் வந்து வாழ்வினை இறத்துச் சென்றாயே. ஈரடிவிலும் ஈரச்சம் பெறவும் ஈமாவுடன் வாழ்வும் எம் வாழ்வினில் வரமாய் வந்து வாழ்வினை இறத்துச் சென்றாயே. உம்முதர்தாவே உம்முதர்தாவே மலக்குமார்கள் தொண்டு கொள்ளும் மகத்துவம் மிக்கதாய் மலர்ந்தாயே. உம்முதர்தாவே உம்முதர்தாவே மலக்குமார்கள் தொண்டு கொள்ளும் மகத்துவம் மிக்கதாய் மலர்ந்தாயே. தொடரும் உன் பயணத்தில் தொடராய் நாமும் இணைந்து பயணத்திட வல்லவனாம் ரஹ்மான் அவனர்களோடு துணை விடுவானாக. தொடரும் உன் பயணத்தில் தொடராய் நாமும் இணைந்து பயணத்திட வல்லவனாம் ரஹ்மான் அவனர்களோடு துணை விடுவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். எனது கல்லூரியை பற்றிய கவிதையை வழங்கிச் சென்ற சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமாக உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சரித்திரத்தை அழகிய முறையில் முன்வைப்பதற்காக சகோதரி பர்சான் ஃபாத்திமா இல்மா அவர்களை அழைக்கிறேன். அன்னை உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நான் சொல்கிறேன் கேளுங்கள். நெறிகண்ட உலகத்தில் ஒளியாக தோன்றிய ஒரு அறிவுமிக்க பெண்மணி. அவர் பெயர் உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹா. அவர் சிறந்த அறிஞராகவும் ஆசிரியராகவும் திகழ்ந்தார்கள். பலருக்கு அறிவையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுத்தந்தார்கள். உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுவயதிலிருந்தே புத்திசாலியாகவும் நேர்மையானவராகவும் அல்லாஹ்வை பெரிதும் நேசித்தவராகவும் இருந்தார்கள். அவர் வெளிவரும் நேரங்களில் கூட
الحمد لله رب العالمين. سورة الناس. قل أعوذ برب الناس. سورة الفلق. قل أعوذ برب الفلق. سورة الإخلاص. قل هو الله أحد. سورة الأحد. تبت يدا أبي لهب وتب. سورة النصر. إذا جاء نصر الله والفتح. سورة الكافرون. قل يا أيها الكافرون. الكوثر. إنا أعطيناك الكوثر. سورة المعون. أرأيت الذي يكذب بالدين. سورة قريش. لإيلاف قريش. سورة الفيل. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل. سورة الهمزة. ويل لكل همزة لمزة. سورة العصر. والعصر. سورة التكاثر. ألهاكم التكاثر. سورة القارعة. القارعة. سورة العادية. والعاديات ضبحا. سورة الزلزال. إذا زلزلت الأرض زلزالها. سورة البينة. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة. سورة القدر. إنا أنزلناه في ليلة القدر. سورة العلق. سورة التين. والتين والزيتون. سورة الشرع. ألم نشرح لك صدرك. سورة الضحى. والضحى. صدق الله. அச்சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழி மூலம் பாடலொன்றை இசைப்பதற்கு சகோதரி ஷாஃபி ஆசியா மரியம், ரியாஸ் மதிஹா, வசாப் ஃபாத்திமா தினான், ஷாஃபி இமான், சரீன் ஆயிஷா ஹயாம், அன்சார் தஸ்லிம் பானு ஆகியோர்களை அழைக்கின்றேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Mom, why should we always say Bismillah? Because when we say Bismillah, Allah is with you and put barakah in all what you do. Bismillah, 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 in the name of Allah. I wake up every morning. Say God is feeding me. I can't wash my hands, but first say Bismillah. I wake up every morning. Say God is feeding me. I can't wash my hands, but first say Bismillah. Bismillah, Bismillah, Bismillah. Bismillah, Bismillah, in the name of Allah. When I'm ready for that, don't forget to say that. To those who beg you and forsake Bismillah, and when you go out, don't forget to say that. To those who beg you and forsake Bismillah, 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 Allah. Bismillah, Bismillah, in the name of Allah. Bismillah is over. I can play super. Wait, I have to play. So say Bismillah. When school is over, I can play super. Wait,
before rain. Bismillah before rain. Bismillah before rain. Bismillah, 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 Mustafa. Bismillah, Bismillah, in the name of Allah. Bismillah, 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 Mustafa. Bismillah, Bismillah, in the name of Allah. Jazakallah. இனிமையான முறையில் பாடலை பாடிச் சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அரபு மொழியுடன் உரையாடல் ஒன்றை வழங்குவதற்கு சகோதரி ஹஸ்னி அஹ்மத் அஹ்னா மற்றும் சாஹிப் தீனத் சதா ஆகியோரை அழைக்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Ahlan wa sahlan. Uridu mu'jaman min fadli. Ayya mu'jaman turidu? Uridu mu'jaman arabiyya. تفضل mu'jaman arabiyya. وماذا تريد علينا؟ أريد كتاب القراءة وكتاب الفوائد. هذا كتاب القراءة وهذا كتاب القواعد. أريد دفترا وقلما. تفضل الدفتر والقلم. هل تريد شيئا آخر؟ لا شكرا. المطلوب 30 روبيا. تفلل هذه 3. جزاك الله خيرا. அரபு உரையாடலை வழங்கிச் சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. சான்றிதழ்களை வழங்கியதற்காக அல்ஹாஜ் அனஸ்தீன் சார் அவர்களையும் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக ஃபஷான் ஃபாத்திமா அல்பா, ஃபர்சான் ஃபாத்திமா இமாம், அப்துல் ஹமீத் ஃபாத்திமா ஹப்சா அவர்களையும் அழைக்கின்றேன்.
எனவே சாதனைகளை வழங்கிவிட்டு அல்ஹாஜ் கலீல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமாக நேர்காணல் ஒன்று இடம்பெறவுள்ளது. அதற்காக சகோதரி கஃபீல் சாரா ஜக்கியா, ரஃபீல் ஃபைசல் ஹயா, முகமது ரமீஸ் ஹப்தா, சஜித் ஃபாத்திமா ஜஹ்ரா ஆகியோர்களை அழைக்கின்றேன். உங்கள் அனைவரையும் எங்கள் சிறப்பு நேரலைக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். எங்கள் வேளாண்மை பார்வையிடும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரல் அனைவருக்கும் எங்கள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். எங்கள் சலாத்தையும் உங்கள் மீது பரப்பிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று எங்களது உதவி பரிசு பற்றி நிறைவு செய்துவிட்டு உம்முதர்தா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் 6 மாத கட்டிய நெறியையும் பூரணமாக்கிய சிற்பக்களாக இன்று பொதுவழிவாளர்களாக இணைந்திருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் 3 பேர் இஸ்லாமிய மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இவர்களிடம் பேசிய கேள்விகளை கேட்டு எங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். சரி, கூறுங்கள் சகோதரி பாசர், முதலில் உங்களிடத்தில் ஆரம்பிக்கிறேன். சகோதரியே, உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியானது சூரா மசூது பற்றிய விளக்கங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த வகையில் அந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்பட்டது? தெளிவுபடுத்துகிறேன். முதலில் என்னை பற்றி அறிமுகம் செய்தோடு. எனது பெயர் ஃபைசல் ஹயா. நான் உம்மதர்தா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் 6 மாத கட்டிய நிலையை நிறைவு செய்துவிட்டு குர்ஆனை பாணிகளாக இணைந்திருக்கிறேன். நமக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த போது மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றி வைப்பதற்காக ஒரு நாள் சபா குன்றின் மீது ஏறி அனைத்து கோத்திரத்தினரையும் அழைத்த போது அனைவரும் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரிய படையொன்று இரவில் உங்களை தாக்க வரப்போகின்றார், நம்புவீர்களா என கேட்டார். இதனை கேட்ட மக்கள் சந்தேகமின்றி நம்புவோம் என கூறினார். இதனை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபிப்பட்டதை பற்றி தெரிவித்தார். இதனை கேட்ட அவர்களுடைய சிறிய தந்தை அபூ லஹப் கோபமடைந்து, உமது கரங்கள் நாசம் அடையட்டும், இதற்குத்தானா எங்கள் எல்லாம் ஒன்று கூட்டினார் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் எறிந்துவிட்டு வந்தார். இந்த சமயத்தில் தான் அல்லாஹ் அபூ லஹபை துச்சவாறு சூரா மஸ்ஸதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக்கினார். நன்றாக தெளிவுபடுத்திய சகோதரி, இன்னும் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால், அந்த சூறாவில் குறிப்பிடப்படும் அந்த பெண் யார்? அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தார்? நிச்சயமாக சொல்கிறேன். அந்த பெண் அபூ லஹபுடைய மனைவிதான். தன் கணவனோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவள். இரவு வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைச் செல்லும் போது நடைபாதை முட்களை வைத்தார். ஜஸாக்கல்லாஹ் சகோதரி, எனது கேள்விக்கான பதிலை நன்றாக தெளிவுபடுத்தினேன். மிக்க நன்றி. அந்த வகையில் அடுத்ததாக எங்கள் சகோதரி ஜஹ்ரா அவர்களுக்கு அஜ்னபி மகனை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். சரி, கூறுங்கள் சகோதரியே, அஜ்னபி மகன் என்றால் என்ன? சிறந்த கேள்வி கேட்டீர்கள் சகோதரி. முதலில் அஜ்னபி என்றார், இவர்கள்தான் ஒரு மனிதர் திருமணம் செய்ய ஆரம்பமாக்கப்பட்டவர்கள். மஹ்ரமி என்றால் நான் திருமணம் செய்ய ஹராமாக்கப்பட்டவர்கள் சகோதரி. அப்படி என்றால் பெண்களுக்கு மஹ்ரமானவர்கள் யார் என்று சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்கிறேன். பொதுவாக மஹ்ரமானவர்களை 3 வகையாக பிரிக்கலாம்.
ஒன்று இரத்த உறவு என்றும், இரண்டு பால்குடியுறவு என்றும், மூன்றாவதாக திருமண உறவு என்றும் உள்ளது. அதில் ஒரு பெண்ணுக்கு இரத்த உறவின் மூலம் அந்த பெண்ணின் தந்தை உடன்பிறந்த சகோதரர்கள், தாய் உடன்பிறந்த சகோதரர்கள் மற்றும் தந்தையின் தந்தை என்றும் தாயின் தந்தை என்றும் அடங்குவார். இரண்டாவது பால்குடியுறவின் மூலம் ஒரு பெண் தன் தாயாரால் வேறொரு பெண்ணிடம் 3 தினங்களுக்கு மேல் தாய்ப்பால் இருந்தால் அந்த பால் கொடுத்த பெண்ணின் மகன் மற்றும் அவரின் கணவன் தாய்ப்பால் பெண்ணுக்கு மகனாவார்கள். இன்னும் திருமண உறவின் மூலம் கணவன் தந்தை மகமாவார்கள். கணவன் சகோதரர் தற்காலிக மகனாவார்கள். இவ்வாறு ஒரு பெண்ணுக்கான மகன் நிரூபிக்கப்படுகின்றது. நன்றிகள் சகோதரி, நன்றாக தெளிவுபடுத்தினேன். அந்த வகையில் அடுத்ததாக எங்கள் சகோதரி ஹம்சா அவர்களுக்கு உபு பற்றிய சில தகவல்களை கேட்கலாம் என நினைக்கிறேன். சரி, கூறுங்கள் சகோதரியே, எமக்கும் என்னை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் உபு பற்றிய சில தகவல்களை கூறுங்கள். ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஒழு என்பது சொல்வதற்கு மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்று இல்லை. நாம் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்வதென்றாலும் ஒழுவை செய்து கொள்ளலாம். அந்த வகையில் குழுவின் பகுதிகளாக 6 விடயங்கள் உள்ளன. முதலாவது நியத்து வைத்தல், இரண்டாவது முகத்தை கழுவுதல், மூன்றாவது முழங்கை உட்பட 2 கைகளையும் கழுவுதல், நான்காவது தலையின் ஒரு பகுதியை நீர் கொண்டு தடவுதல், ஐந்தாவது கரண்டை கால் உட்பட 2 கால்களையும் கழுவுதல், ஆறாவது மேற்கூறியபடி ஒழுங்குமுறையாக செய்தல். இன்னும் உழுவின் சுண்ணத்துக்களாக முதலாவது பிஸ்மில் உடன் ஆரம்பித்தல், 2 மணிக்கட்டுகள் வரை கழுவுதல், வாய் கொப்பளித்தல், நாசிக்கு நீர் செலுத்துதல், மீசை மற்றும் தாடியை குடிநீர் கழுவுதல், ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுதல், உறுப்புகளை வருடி சுத்தம் செய்தல், தலையை வருடுதல், காதின் உட்புறம் வெளிப்புறம் வருடுதல், கால் விரல்களை வருடுதல், குழுவுடைய துஆவை ஓதுதல், உழுவின் போது தண்ணீரை வீணாக்காமல் உழுவை சீக்கிரமாக முடித்தல். எனவே இவ்வாறு தான் உழு செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒருவருக்கு அந்த உபு முடிந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன விடயங்கள் ஹராமாகிவிடும்? நிச்சயமாக ஒருவருக்கு குரு முந்திவிட்டால் தொழுகுவது, தவாப் செய்வது, குர்ஆனை தொடுவது, அதனை சுமப்பது என்பது கூடாது. இவைகளே குரு முந்தவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டவைகளாகும். மிக்க நன்றி. நிச்சயமாக நாங்கள் நிறைய நேரம் பேசியிருக்கிறோம், நிறைய விடயங்களையும் பேசியிருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, நீங்கள் கூறுகிறேன் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை. நிச்சயமாக குரலை எடுத்துக்கொள்ள இந்த முயற்சி நான் நினைக்கிறேன் பல்வேறு சமூகத்தில் பல மக்களின் மனதில் ஒரு சந்தோஷத்தை இன்னும் ஒரு தெளிவினை தந்திருப்போம். மீண்டும் தந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. உண்மை. அதேபோல் இதை பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறவுகளும் இதை மற்றவர்களும் பார்த்து தெரியாதவற்றை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்வது சரியான விடயம் சகோதரியே. எனவே மிகவும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ். மீண்டும் நமது குரலொலி வானொலியூடாக மக்களுக்கு இன்னும் நல்ல விடயங்களை கொடுப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக சகோதரி, மீண்டும் ஒரு முறை இது சம்பந்தமாக அடுத்த வாரம் பேசுவோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் இந்த சமூகத்திற்கு கொடுப்போம். இவ்வளவு நேரமும் எங்களுடன் இருந்து எங்களது கேள்விக்கு பதில் சொன்ன உங்களுக்கு எங்களது பொருளொலி வானொலி சார்பில், எங்களது சமூகம் சார்பில், எங்களது சிறுபான்மை சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது அன்றாட வாழ்க்கையை வணக்கமாக்குவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஓத வேண்டிய துஆக்களை எமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அவற்றில் சிலவற்றை கூற நாங்கள் வந்துள்ளோம். தூங்கி எழுந்த பின் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத அமாதனா வ இலைஹி நுஷூர். ஆடை அணியும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வ ரஸகனி மின் ஹைரி ஹவுலின் மின்னி வலா குவா. கழிப்பிடம் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபஸி வல் கபாயிஸ். கழிப்பிடத்திலிருந்து வெளியேறும் போது குஃப்ரானக. முழு செய்யும் முன் பிஸ்மில்லாஹ். முழு செய்த பின் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வீட்டிலிருந்து வெளியேறும் போது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். வீட்டினுள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் வலஜ்னா வ பிஸ்மில்லாஹ் ஹரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா. இடிக்கும் போது சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு வ பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி. வீட்டில் மழை பெய்யும் போது அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஅன். சாப்பிடுவதற்கு முன் பிஸ்மில்லாஹ். சாப்பிட்ட பின் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனிஹி மின் ஹைரி ஹவுலின் மின்னி வலா குவத்தி. சபைகளையும் போது சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. வானத்தில் ஏறும்போது பிஸ்மில்லாஹ் சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்ன இலா ரப்பினா லமுன்கலிபூன். தன் செல்வத்தை கொடுக்க முன் வந்தவருக்காக பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக ஜஸாக்கல்லாஹு ஹைரன். துஆக்களை கூறிச் சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இனிமையான முறையில் அரபு பாடல்களை இசைப்பதற்காக அப்துல் மஜீத் ஐஷத் சாரா, ஃபஷர் ஃபாத்திமா அக்பா, சஃப்யா ஹானியா மரியம், அகமது அக்தர் ஆஷிகா ஜரா, ஃபாரிஸ் ஃபாத்திமா லிமா ஆகியோரை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. سادتي شوقا يا حبيبي إليك فادتي عشقا بالسادات عليك طارت في حبا في المنام إليك كما كل قربا سيدي لبيك خلي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام
sisters, parents, and my dear friends. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today, I would like to speak a few words about the importance of Salah in Islam. Salah is the second pillar of Islam. It is the first thing we will be questioned about on the day of judgment. Salah is not just a ritual. It is the connection between us and Allah. We pray 5 times a day: Fajr, Dhuhr, Asr, Maghrib, and Isha. These prayers help us remember Allah throughout the day and keep us away from bad deeds. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "As-salatu miftahul Jannah." Salah is the key to Jannah. When we pray sincerely, it brings a peace to our heart, removes our sins, and brings us closer to Allah. Let us all make a habit of praying on time and with concentration. May Allah make us among those who establish Salah regularly. Ameen. Thank you. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஆங்கில உரையை நிகழ்த்தி சென்ற சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமாக உரை சித்திரம் ஒன்றை வழங்க சகோதரி இஃபா பன்ஹா மரியம், அப்துல் ஹமீத் ஃபாத்திமா ஹப்சா ஆகியோரை அழைக்கின்றேன். இது யார் நம்ம ஊர்ல புதுசா இருக்காங்களே, சரி போய் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா? இதுவரைக்கும் இந்த காட்டுல உங்களை பார்த்ததே இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாங்க, நான் இந்த ஊருக்கு புதுசுதான். என்னோட பேர் ஆயிஷா. நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன். செக் பண்ணிருக்கீங்களா இங்க? இல்ல இல்ல, என்னோட கணவருக்கு இந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அதால மொத்தமா வந்துட்டோம் குடும்பத்தோட. அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமா, எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகன் ஸ்காலர்ஷிப் முடிச்சிட்டு இருக்கான். மகன் கிரேட் 2 படிக்கிறார். அப்போ அவங்களை ஸ்கூலுக்கு சேர்த்துட்டீங்களா? ஆமா, ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் சேர்த்துட்டேன். ஆனா மோசனுக்கு தான் சேர்க்க தேடிட்டு இருக்கேன். புதுசங்கத்தால எந்த மோசம் எப்படி சேர்க்கிற தெரியல. எனக்கு தெரியும். என்னோட மகள் மதரசா போறாங்க. அவ ஸ்காலர்ஷிப் எழுதினவங்க. அப்படியா? என்ன மாசம் போறாவ? எங்க அது? அந்த மதரசால பேரு உம்முதாதா. மாஷா அல்லாஹ், நல்ல மதரசா உண்டு. நம்ம மீராடைக்கு முன்னுள்ள. அப்ப அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும் நடக்கும். மதுரைக்கு ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் முடியும். அங்க என்னென்ன
அழைக்கின்றேன். இதுவரை சாதனைகளை வழங்கிவிட்டு உமுதம்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் ஆசிரியர் அஷேக் ஏ ஜெயனத்தின் அத்தாரிகத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமாக அசாபியர் கட்சியினரின் இறுதி பரீட்சையில் முதல் 3 இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவிகளுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. அதனை வழங்கி வைப்பதற்காக உமுதம்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் அதிபர் கலாநிதி MIM சித்திக் அத்தாரிகத் அவர்களையும் அதனை பெற்றுக்கொள்ள 1ஆம் இடத்தை பெற்ற மாணவி உமைஸ் ஜெய்னப், 2ஆம் இடத்தை பெற்ற மாணவி வாஹித் ஜெய்னப், 3ஆம் இடத்தை பெற்ற மாணவி முசௌஃபர் ஷமி அனாத் ஆகியோரை வழங்குகின்றேன். இதுவரை விருதுகளை வழங்கிவிட்டு உமுதம்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் அதிபர் கலாநிதி MIM சித்திக் அத்தாரிகத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இக்கற்கையினருக்கு இடைவிடாத தொடர்ச்சியாக கலந்து கொண்ட மாணவிகளுக்கான விருதுகளை வழங்குவதற்கு அஷேக் சுஹைல் சாதி ஹசரத் அவர்களை அழைக்கின்றேன். விருதுகளை வாங்குவதற்காக சஃப்ரா சானியா மரியம், அன்சார் தஹ்தீன் பானு, சஜீத் பாத்திமா தந்து ஆகியோர்களை அழைக்கின்றேன். இதுவரை விருதுகளை வழங்கிவிட்டு அஷேக் சுஹைல் சாதி ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உமுதம்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் அல்-குர்ஆன் மனன பிரிவில் குறுகிய காலத்தினுள் அதிக ஜுஸுகளை மனனம் செய்து மாணவிகளுக்கான விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக அஷேக் சிவா ஹுமைதி ஹசரத் அவர்களை அழைக்கின்றேன். அதை வாங்குவதற்காக 15 ஜுஸுகளை மனனம் செய்த மாணவி சாலிம் நுஹா, 10 ஜுஸுகளை மனனம் செய்த மாணவி சாலிம் சுஹாதீனர், 5 ஜுஸுகளை மனனம் செய்த மாணவி சுஹாதீனர், 5 ஜுஸுகளை மனனம் செய்த மாணவி சுஹைல் ஆயிஷா அவர்களை அழைக்கின்றேன். முக்கியமான தகவல் என்னன்னா, இப்போ நாங்கள் 9 மாணவிகளுக்கு இங்கே கப் கொடுத்தோம். அதில் முதலாவது முதல் 3 அதாவது நாங்கள் பரீட்சையோடு நடக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த முதல் 6 மாத கால கற்கையை முடித்த மாணவிகளுக்கு ஒரு பரீட்சை, அந்த பரீட்சை பேப்பர்லையும் நடத்தி வாய்மொழி மூலமாகவும் அந்த பரீட்சையை நடத்தி ஒரு மார்க்ஸ் போட்டு அந்த மார்க்ஸில் உச்ச புள்ளிகளை பெற்ற 3 மாணவர்களுக்கு
அதை கொடுத்தோம். அது மற்ற மாணவிகள் ஒரு கீழ்நிலையில் இருக்காங்கிறத காட்டுறதுக்கான விஷயம் அல்ல. அது தாய்மார்களே கொடுக்கும். உண்மையிலேயே எல்லா மாணவிகளும் கொடுக்கப்பட்ட டாஸ்கில் சந்தித்த பரீட்சையில் அதிஉச்ச புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள், திறமையாக சித்தி அடைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 பேரை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா கொஞ்சம் உற்சாகப்பட்டோம். அடுத்த ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்கள் நெருங்கிறது முதல் கட்டத்தை முடிச்ச எல்லாருமே அடுத்த 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எந்த தாயும் விலைக்கு கூட்டிட்டு போய் அந்த செலக்டர் சூராச மரணம் செய்யணும்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்ப மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் தரணுங்கிறதுக்காக அதை நாங்கள் செய்யணும். அடுத்தது 2வதாக தொடர்ச்சியாக மதரசாவுக்கு வந்த லீவ் எடுக்காம முழுமையாக மதரசாவுக்கு வந்த 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்தது. இது உண்மையில் கிரெடிட். இந்த காலப்பகுதியில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பிள்ளைகள் மதரசாவுக்கு வாங்குறது மும்மம்மாருக்கு தான் நிறைய பேர் லீவ் எடுக்க வைக்கிறது. நிறைய பயணம் போகிறது, அங்கே சாப்பாடு இங்கே சாப்பாடு ஆமாம் அங்கே போய் நிறைய பிள்ளைகள் லீவ் எடுக்கிறதுக்கு காரணம் அம்மா. ஆனால் இந்த பிள்ளைகள் 3 பேர் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தொடர்ச்சியாக வந்தாக்க நாங்கள் கௌரவிக்கிறதுக்காக செஞ்சோம். அடுத்த 3 மாணவிகள் எங்களோட ஹிஃபுல் பகுதியிலிருந்து அல் குர்ஆனை அதிகம் மரணம் செய்கிற 3 பேரை தேர்ந்தெடுத்தோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எங்களது கலாசாலையில் 3 ஹாஃபிலாக்கள் வெளியாகின்றன. 3 பேர் முழுமையாக அல் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிலாவாக மாறியிருக்கிறார்கள். இப்போ 35 கிட்டத்தட்ட 40 பேருக்கு உட்பட்ட தொகையில் மாணவிகள் ஹிஃபுல் செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ இருக்கிற 2024 எழுதின அந்த அதாவது 2024 குழுவில் எழுதின இந்த பெச்சில் உள்ள பிள்ளைகள் 2வது கட்டத்தை பூர்த்தியாக்கி போட்ட ஹிஃபுலுக்குள்ள போவாங்க. மிக விரைவாக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் எல்லோரும் ஹாஃபிலாவாக மாறுவார்கள். அதற்காக நாங்கள் துஆ செய்கிறோம். அதுக்கான மிகவும் இலகுவான வழிமுறைகள் அவங்க காட்டுறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கோம். நான் ஏற்கனவே சின்ன மாதிரி பல திட்டங்களை யோசிச்சிருக்கேன். உங்களோட எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்கு. நீங்கள் இதே சும்மா ஜஸ்ட் ஒரு கோர்ஸுக்கு போகிற பேரில் இல்லாமல் நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையான விருப்பத்தோடு அல்லாஹ்விடத்தில் உண்மையாக அடிமனதாக துஆ செய்து இந்த புள்ளை ஒரு ஹாஃபிலாவாக வரணும். அது பலன் உங்களுக்கு தெரியுதாங்க. நான் சொல்லுறது அது சாதாரணமான முதலீடு அல்ல, சாதாரணமான ஒரு முதலீடு அல்ல. இந்த வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்தோம்? சாப்பிட்டாலும் பசியோடு இருந்தாலும், பணத்தோடு இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும், இந்த உலகில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உலக வாழ்வு எம்மை கடந்து சென்றுவிடும். நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவோம். ஏதோ முடிஞ்சிருக்கு. ஆனால் மறு உலக வாழ்வு முடிய போவதில்லை. அங்குதான் நிரந்தரமான உண்மையான வாழ்வு துவங்குகின்றது. அந்த வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னுடைய கடைசி முடிவு எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பணிதான் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒரு ஹாஃபிலா, ஒரு ஹாஃபில் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார். ஒரு ஹாஃபிலுக்கு தனது குடும்பத்தில் இருக்கின்ற 10 பேரை சுவர்க்கத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்து அதனை பெற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பை கொடுக்கிறார். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஹாஃபிலுடைய தாயும் தந்தையும் சுவர்க்கத்தில் உள்ள எல்லோருமே அவர்களை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவங்களுக்கு தன் தாய்க்கும் தந்தைக்கும் சூரியனை விட பிரகாசமான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். இதெல்லாம் கதையில் ஹதீஸ். ஏன் அந்த தாய்மொழியை குர்ஆனை மரணம் செய்து அவங்க ஹாஃபிலா இல்லை. ஒரு குர்ஆனை மரணம் செய்கின்ற ஒரு ஹாஃபிலாவை, ஒரு குர்ஆன் படி வாழுகின்ற ஒரு குர்ஆனிய ஹாஃபிலை உருவாக்குவதற்காக தன்னை உருக்குலைத்துக் கொண்டவர், தன்னை அதற்கு அர்ப்பணித்தவர். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கௌரவம் தான் இது. மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, கவனமாக கொள்ளும். பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறார். பயங்கரமான காலகட்டம். பல சோதனைகள் எமக்கு முன்னால் இருக்கு. எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்று சொன்னா இது ஒரு வழி. எங்களை வந்து நான் சேர்க்கணும் நான் சொல்லுவேன்.
உங்களது குழந்தைகளை குர்ஆனோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களது குர்ஆனோடு உங்களது குழந்தைகளை தொடர்படுத்தி வையுங்கள். பல இடங்களில் பல செல்வங்களில் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிற குர்ஆன் படி அந்த பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிற பல இடங்களில் உங்களுக்கு மிக நெருக்கமான இடங்களில் பிள்ளைகளை சேர்த்து பரக்கத் குர்ஆனை விட்டு தூரமாக்கி குர்ஆனை ஆரம்பத்தில் என்ன செய்வேன் புள்ள மாமிட்ட பிள்ளைடி மதரசாக்கு போய் புள்ள மக்தபுக்கு போய் குர்ஆன் ஓத முடிஞ்சுது. 2 செல்வி 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்போட அந்த புள்ளோட அந்த குர்ஆன் தொடர்பை துண்டிச்சு பிள்ளைய முழுக்க படிப்பிலேயே பாடசாலை கல்வி படிப்பிலேயே ஈடுபடுத்தி குர்ஆன் சம்பந்தமான விஷயங்கள் இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கான வழிவகைகளை நீங்க காட்டல் என்று சொன்னார். நாம் எவ்வளவுதான் உறுதியாக இருந்தாலும் எங்களது பிள்ளைகளை வேட்டையாடி செல்லக்கூடிய பல விஷயங்கள் வெளியே நான் ஒன்றும் செல்ல தேவை. இந்த என்ன நடக்குதுங்கிறத நான் செல்ல தேவை. எங்களது பெண் பிள்ளைகள் அமாதிரம். இந்த பிள்ளைகள் தான் நாளை பல தலைவர்களை பெற்றெடுக்க போகிறவர்கள். இவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு அல்லாஹ் ரசூல் என்று வழிமாட்டக்கூடிய தாய்மார்களை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு நீங்க கட்டாயம் நேரம் செலவழிக்கணும். இல்லைன்னா நாங்கள் தோக்க போவது 6ஆவது படிக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுதான் இந்த ஃபைனல் மெசேஜ் உங்களுக்கு. இறுதியாக நாங்கள் ஒரு புத்தகம் வெளியாக்கி இருந்தோம். இன்றைக்கு தான் நாங்கள் அதை விநியோகிக்கோம். அதாவது எங்களுடைய இந்த அசாபிர் என்ன யோசிப்பேன். என்னது அசாபிர்? அசாபிர் என்பது ஒரு அரபு வார்த்தை. ரொஸ்பூர் என்ற வார்த்தையுடைய பண்ணை வார்த்தை தான் அசாபிர். ரொஸ்பூர் என்றால் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி தான் ரொஸ்பூர் என்று சொல்லுது. சிட்டுக்குருவிகள் எங்கட இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் தான் சிட்டுக்குருவிகள். குர்ஆனை நீங்காரம் செய்கின்ற சிட்டுக்குருவிகள், குர்ஆனை அழகான தொழிலில் ஒலிக்கச் செய்கின்ற சிட்டுக்குருவிகள். அதுதான் அசாபிர் என்ற வார்த்தையின் பேர். அசாபிர் கற்கைகளில் முதலாவது எங்களது பாடத்திட்டம், அதாவது இஸ்லாமிக் எத்திக்ஸ், இஸ்லாமிய ஒழுக்க தார்மீக பண்பாடுகள் சம்பந்தமான எங்களது பாடமும் இது நாங்கள் எங்கள் மதரசாவில் வெளியிட்டிருக்கோம். இது இந்த உள்ளவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே பிரயோசனம். இதுல உள்ள விஷயங்களை படிக்க கொஞ்சம் பூரணமான அடிப்படையான விஷயங்களை நீங்க கொஞ்சம் வழங்கிக் கொள்ளலாம். இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒழுக்கங்கள் சட்டத்திட்டங்களை வழங்கிக் கொள்ளலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இது நாங்க அச்சிட்டிருக்கோம். இப்ப இந்த அச்சிட்ட போஸ்ட்டை நாங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த புத்தகத்தை விற்கிறோம். ஒரு புத்தகம் 350 ரூபாய், பெரிய காசு இல்லை, 350 ரூபா. 350 ரூபா கொடுத்து வாங்கலாம், அதோட கூட கொடுத்தும் வாங்கலாம். புத்தகம் வாங்க காசு இல்லை என்று நீங்க செஞ்சா ஃப்ரீயாகவும் என்ன செய்யலாம், எடுத்துட்டு போகலாம். அது பிரச்சனை. எனவே இன்ஷா அல்லாஹ் புதிய வகுப்பாக்கள் கட்டாயம் வாங்கணும். இது அவரோட சிலபஸ் இந்த முறை வாராங்க முடிச்சுட்டு போனாங்கள கையில இப்போ இல்லை. அதாவது போன முறை 2024 பெற்ற கையில இல்லை. இப்பதான் அடிச்சிருக்கோம், அவங்க படிச்சு கொடுத்தாங்க, நோட்ஸை கொடுத்தாங்க. பட் புத்தகம் இப்பதான் வந்து. எனவே பழைய பெற்றுக்கு கட்டாயம் தாய்மார்கள் வாங்கி கொடுப்போம். தாய்மார்கள் வாங்கி எடுப்போம். அசாத்துற புத்தகத்தை தாய்மார்களாகிய அசாபியர்களும் நீங்களும் வாங்கி எடுத்தா நல்ல. இன்ஷா அல்லாஹ் வாங்கி எடுத்து கொஞ்சம் படிக்கும். அது எல்லாரும் பிரயோசனமாக செய்தியை சொல்லிக் கொள்றேன். இந்த புத்தகம் நான் நினைக்கிறேன் நாங்கள் முன்னுக்கு வச்சிருப்பாங்க. நான் வச்சிருக்காங்க எங்களை பிள்ளைகளுக்கு. இவங்க எங்களை மற்ற பெரிய அசாபியர்கள் தெரியுதானே, குயில்கள் உம்முதர்தாவுடைய மற்ற பெரிய ஆட்கள் அங்கே ஓதுறாங்க. 100கணக்கான பிள்ளைகள் ஓதும். இதுவரைக்கும் 50-60 பேருக்கு மேல ஆயிரமாக்களா வெளியாகிறாங்க. பெரிய ஒரு மனுஷன் இருக்க முடியுமான அளவு. நீங்க சும்மா புறாவோட இருக்கிற மதசான பாப்பீங்க அப்படின்னு பல பணிகளை செஞ்சுக்கிறீங்க. பல பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறதுக்கு பெரிய ஒரு புரட்சி செஞ்சுக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நிறைவேறும். நினைவாகும் உங்களோட சப்போர்ட் உண்மையானதில்லை. நான் இந்த பேரண்ட்ஸுக்கு கட்டாயம் நன்றி தெரிவிக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய போறோம் செஞ்சோடனே எல்லோரும் மனம் வந்து எங்களுக்கு பாடி ஒத்துழைப்பு வழங்கணும். எங்களுக்கு பண ரீதியாக உடல் ரீதியாக பலர் ஒத்துழைப்பு வழங்கினாங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத்து செய்வோம் என்று பிரார்த்தனை செய்து கொடுத்தோம். இதான் என்னுடைய கடைசி மெசேஜ். இன்ஷா அல்லாஹ் நிகழ்வு பரிபூர்ணமாக முடிச்சு அமைதியான அமைச்சருக்கு கலை ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.
கல்லூரியினால் தொகுக்கப்பட்டுள்ள பொட்டுகாரன் நிகழ்ச்சியை உமுதத்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி அதிபர் கலாநிதி எம்ஐஎம் சித்திக் அல்காரி ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் இறுதியாக நன்றியுடையை வழங்குவதற்கு உமுதத்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி உப அதிபர் அஷேக் எம் ஹபீப் பஷாரி ஹசரத் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. எமது இந்த உமுதர்காவின் மிக முக்கியமான ஒரு விளையாட்டு அசாபி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அதிபர்மார்களையும் மற்றும் எமது நிர்வாகிகளையும் மற்றும் எமது கல்லூரிக்காக எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய தலைவர்கள் மற்றும் எமது ஆசிரியர்கள் மேலும் இந்த நிகழ்வுக்கு வரை இருக்கக்கூடிய புதிய மாணவிகளுடைய பெற்றார்கள் பழைய மாணவிகள் பெற்றார்கள் மாணவிகள் யாவர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் செய்வதோடு இந்த பாடசாலையில் இந்த பிரமாண்டமான கோடை கல்லூரிய எமது இந்த அஸ்ராஜ் பாடசாலையுடைய அதிபர் அவர்களுக்கும் விசேஷமான நன்றிகளை செலுத்துவதோடு எமது இந்த சவுண்ட் சிஸ்டம் அதே போல் இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட் அனைத்தையுமே செய்த அனைவர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.